ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 7.2 ஐந்தாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கு? 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்களவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை, செங்கோண முக்கோணம் முதல்ல வரையும். 6, 8, 10. ஏன் 10ங்கிறது காரணம் அதிகமாக தானே இருக்கும். 6, 2 அடுத்தடுத்த பக்கத்தில். அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை, இந்த ரெண்டு பக்கமும் செங்கோணத்தை தாங்கிறது. இது ஏ பி சின்னு வச்சுக்குவோம். ஏபியும் பிசியும் செங்கோணத்தை தாங்குற பக்கங்கள். மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் என்ன? முதல்ல ஏபி அச்சா வச்சு அப்படி சுத்தும் பொழுது, இந்த ஏபி அச்சா வச்சு சுத்தும் பொழுது இப்படி ஒரு கூம்பு கிடைக்கும். ஏபியை அச்சாக கொண்டு சுற்றும் பொழுது உயரம் 6, ஆரம் 8. உயரம் 6 சென்டிமீட்டர், ஆரம் என்ன ஆயிரும்? இந்த பிசி ஏபி உயரமா மாறிடும், பிசி என்னவா மாறிடும்? ஆரமா மாறிடும். ஓகே, அப்ப இதுக்கு கன அளவு கண்டுபிடிப்போம். ஒன் பை 3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, 64 128 பை வச்சுக்கிறோம். அடுத்தது பிசிஆர் எதை வச்சு சுத்த போறேன்? பிசி அச்சா வச்சு சுத்தினேனா இப்படி வந்துடும் கோலம். இப்படி சுத்துறேன். அப்படி சுத்தும் பொழுது இது உயரமாயிரும், இது ஆரமா மாறிடும். ஓகே, ஏபி ஆரமா மாறிடும், பிசி உயரமா மாறிடும். இப்ப கன அளவு என்ன எழுத போறேன்? பிசியை அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது ஆரம் உயரம் இருக்கு. அப்ப கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 6 12 12 96 பை. இது V2, இது V1. இப்ப என்ன கேட்கறாங்க? வித்தியாசம் கேட்கறாங்க. முதல்ல ஏபியை வச்சு சுத்தினா கிடைக்கிற கன அளவு, அப்புறம் பிசியை வச்சு சுத்தினா கிடைக்கிற கன அளவு வித்தியாசம். பெருசுல இருந்து சிறுசை கழிச்சிருவோம். பை காமனா இருக்கும். 32 பை. 32 பைக்கு வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சு. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வித்தியாசம் வரும். சரியா?